வணக்கம் மற்றும் ஒரு உண்மை நலசல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இலங்கையில் உத்தியோகபூர்வ சனத்தொகை கணக்கெடுப்பு 2012ஆம் ஆண்டில் மேற்கொள்ளப்பட்டது. அந்த கணக்கெடுப்பின் பிரகாரம் இலங்கையின் பெரும்பான்மை இனத்தவர்களான சிங்களவர்கள் சனத்தொகையில் 74.9% இருந்தனர். எண்ணிக்கையில் இரண்டாவது பெரிய இனத்தவர்களாக இலங்கை தமிழர்கள் 11.1% இருந்தனர். மூன்றாவது பெரிய இனத்தவர்களாக இலங்கை முஸ்லிம்கள் 9.3%, நான்காவது பெரிய இனத்தவர்கள் மலையக தமிழர்கள் என்றும் அறியப்படும் இந்திய வம்சா தமிழர்கள் 4.1% இருந்தனர். எண்ணிக்கையில் சிறுபான்மை இனத்தவர்களுக்கான இலங்கை தமிழர்களும் முஸ்லிம்களும் இந்திய தமிழர்களும் சனத்தொகையில் 25.5% விளங்கினர். இந்த மூன்று இனத்தவர்களும் இலங்கையில் சில மாவட்டங்களில் பெரும்பான்மையானவர்களாக விளங்குகின்றார்கள். ஏனைய மாவட்டங்களில் இவர்கள் சனத்தொகையில் கணிசமான பிரிவினராக இருக்கின்றார்கள். ஜனாதிபதி தேர்தலில் சகல மாவட்டங்களிலும் உள்ள மக்களும் ஒன்றாக வாக்களிப்பதால் இலங்கையிலேயே ஒரு தனி தொகுதியாக மாற்றப்படுகிறது. அதில் பெரும்பான்மை இனத்தவரான சிங்களவர்கள் 74.9%, சிங்களவர்கள் அல்லாத ஏனைய இனத்தவர்கள் 25.5% அமைகின்றனர். இதனால் நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி ஆட்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்ட நாட்களிலிருந்து 3 சிறுபான்மை இனத்தவர்களும் ஜனாதிபதி தேர்தலில் குறிப்பிடத்தக்க பாத்திரத்தை வகிக்கின்றார்கள். முன்னைய ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்களும் முஸ்லிம்களும் வகித்த பாத்திரத்தை பற்றி விரிவாக நாம் முதல் பதிவுகளில் பார்த்திருந்தோம். நாம் அண்மைய வாரங்களாக தொடர்ச்சியாக 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கான தற்போதைய ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவின் தந்திரோபாயங்கள் திட்டங்கள் தொடர்பில் கவனம் செலுத்துகின்றோம். இதனால் இன்றைய தினம் தமிழ் முஸ்லிம் வாக்காளர்கள் தொடர்பில் ஜனாதிபதி ரணிலுக்கு இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை ஆராயப் போகின்றோம். ஏற்கனவே குறிப்பிட்டது போலதான் ரணில் இலங்கை தமிழ் வாக்காளர்கள் மத்தியில் முஸ்லிம் வாக்காளர்கள் மத்தியிலும் பொதுவில் செல்வாக்குடையவராக இருந்து வருகிறார். அவர் நேரடியாக போட்டியிட்ட 1999ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் 2005ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலும் தமிழ் முஸ்லிம் வாக்காளர்கள் அவருக்கு பெருமளவில் வாக்களித்திருந்தார்கள். 2010, 15, 19 ஜனாதிபதி தேர்தல்களில் அவர் ஆதரிக்க வேட்பாளராக சரத் பொன்சேகா, மைத்ரிபால சிறிசேன, சஜித் பிரேமதாஸ் ஆகியோரை 3 பெரும்பான்மையின சமூகங்களும் உறுதியாக ஆதரித்தன. 2020ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் பொதுவில் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் குறிப்பாக ரணிலுக்கும் பெரிய அதிர்ச்சி கிடைத்தது. நாடு பூராகவும் அந்த கட்சிக்கு 249,435 வாக்குகள் 2.15% மாத்திரம் கிடைத்தன. நாட்டின் மிகவும் பழமை வாய்ந்த கட்சியின் சார்பில் வரலாற்றில் முதல் தடவையாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட தெரிவு செய்யப்படவில்லை. ஐக்கிய தேசிய கட்சியின் கோட்டையாக பல தசாப்தங்களாக கருதப்பட்ட கொழும்பு மாவட்டத்தில் அதற்கு 30,875 வாக்குகள் மாத்திரம் கிடைத்தது. இந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்களில் பெரும்பான்மையானவர்கள் பிரிந்து சென்று சஜித் பிரேமதாசவின் தலைமையில் சமகி ஜனபலவகையை அமைத்ததே இந்த தேர்தல் அனர்த்தம் நேர்ந்ததுக்கான பிரதான காரணமாகும். ராஜபக்சர்கள் தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன 2020ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பெருவெற்றியை பெற்ற அதேவேளை சமகி ஜன பலவேகைய இரண்டாவதாக வந்தது. சஜித் பிரேமதாச எதிர்க்கட்சி தலைவரானார். தமிழர்கள் முஸ்லிம்கள் மத்தியில் ரணிலுக்கு பல தசாப்தங்களாக பெருமளவு அரசியல் ஆதரவு இருந்து வந்த போதிலும் 2020ஆம் ஆண்டு தேர்தல் நிலவரத்தை மறுதலையாக்கிவிட்டது. சஜித் பிரேமதாச தலைமையில் பிரிந்து சென்ற அணியினர் தமிழினர்களதும் முஸ்லிம்களதும் பெருமளவு வாக்குகளை பெற்றார். உண்மையில் சமகி ஜனபலவேகவில் இருந்து தெரிவான நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 1/3 பகுதியினர் முஸ்லிம்கள் ஆவர். சமகி ஜனபலவேகையிடம் ஐக்கிய தேசிய கட்சி இழந்த தமிழ் முஸ்லிம் வாக்குகளை ரணிலினால் மீண்டும் பெற முடியுமா என்பதே இந்த தருணத்தில் எழுகின்ற கேள்வி. 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு உதவ தமிழ் கட்சிகளினதும் முஸ்லிம் கட்சிகளினதும் அவற்றின் வாக்காளர்களதும் ஆதரவை மீண்டும் ரணிலினால் பெற முடியுமா? இது தொடர்பில் 3 பிரதான இன குழுமங்களில் ஒவ்வொன்றினதும் நிலவரத்தை சுருக்கமாக ஆராய்ந்து பார்ப்போமானால், சுயாதீனமான வேட்பாளர். ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சி சார்பில்லாத சுயாதீனமான ஒரு வேட்பாளராக ரணில் போட்டியிடுவார் என்பது தெளிவானது. அரசியல் கட்சிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுக்கள், தனிப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசியல் அமைப்பு, அதாவது அமைப்புகளை கொண்ட ஒரு கூட்டணி அவரை ஆதரிக்கும். ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இந்த கூட்டணியின் வேட்பாளராக இருக்க போவதில்லை. பதிலாக எந்த கட்சியையும் சாராத வேட்பாளராக களமிறங்க போகும் அவரை இந்த கூட்டணி ஆதரிக்கும். இதனால் 3 சிறுபான்மை சமூகங்களினதும் ஆதரவை எந்த அளவுக்கு ரணிலினால் பெற முடியும் என்பதை அவரை ஆதரிக்கும் தமிழ் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்களினதும் கட்சிகளினதும் எண்ணிக்கையை வைத்து மாத்திரமே கணிப்பிடக்கூடியதாக இருக்கும். இந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முதலில் நாம் இந்திய வம்சாவளியினரான மலையக தமிழர்களை பார்த்தால், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸே மலையக தமிழர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பெரிய தொழிற்சங்கமும்
கட்சியும் பிரதான அரசியல் கட்சியுமாகும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அரசாங்கத்தில் இந்த கட்சி இப்போது அங்கம் வகிக்கிறது. அதற்கு நுவரெலியா மாவட்டத்திலிருந்து தெரிவான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அதன் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் அமைச்சரவை உறுப்பினராக இருக்கின்ற அதேவேளை செந்தில் தொண்டமான் தலைவர் கிழக்கு மாகாண ஆளுநராக பதவி வகிக்கின்றார். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தேர்தலில் ரணிலை உறுதியாக ஆதரிக்கும் என்பது நிலைப்பாடு. இலங்கை தொழிலாளர் காங்கிரசுடனான ரணிலின் பிணைப்பு இந்த வருட மே தினத்தன்று மேலும் பலப்படுத்தப்பட்டது. காங்கிரசின் மே தின பேரணி கொட்டக்கலையில் நடைபெற்றது. பிரம்மாண்டமான அந்த பேரணியில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட ரணில் அங்கு அணிதிரண்டு நின்ற தொழிலாளர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி ஒன்றை கொண்டு வந்தார். தோட்ட தொழிலாளர்களின் தினச்சம்பளம் 1000 ரூபாவிலிருந்து 1700 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது என்று தொழிலாளர்களின் பெரும் ஆதரவுகளுக்கு மத்தியில் ஜனாதிபதி அறிவித்திருந்தார். 700 ரூபாய் சம்பள அதிகரிப்பு 70% அதிகரிப்புக்கு சமனானதாகும். அதை அறிவிக்கும் வர்த்தமானியின் பிரதியை மக்களுக்கு அவர் காட்டினார். மிகுந்த கஷ்டப்பட்டு அந்த வர்த்தமானி அறிவித்தலை ஏப்ரல் மாதம் 30 ஜனாதிபதி வெளியிடச் செய்திருந்தார். 700 ரூபாய் சம்பள அதிகரிப்பு தோட்டலாயன் அறைகளையும் தாண்டி முழு சமூகத்தின் மீதும் எதிர்மறையான தாக்கத்தை செலுத்தும். தோட்ட தொழிலாளர்கள் சமூகத்தின் மீது ஜனாதிபதிக்கும் அரசாங்கத்துக்கும் இருக்கும் அக்கறையை அது வெளிக்காட்டும் என்பது உண்மை. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மலையக தமிழர்களின் முதன்மையான அரசியல் கட்சியாக இருந்த போதிலும் நாடாளுமன்ற ஆசனங்களை பொறுத்தவரை அதற்கு ஒரு ஏகபோகம் கிடையாது. மனோ கணேசன் தலைமையிலான ஜனநாயக மக்கள் முன்னணி, பழனி திகாம்பரம் தலைமையிலான தொழிலாளர் தேசிய சங்கம் மற்றும் ராதாகிருஷ்ணன் தலைமையிலான மலையக மக்கள் முன்னணி ஆகியன 3 கட்சிகளை உள்ளடக்கிய தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு நாடாளுமன்றத்தில் பெரிய எண்ணிக்கையில் மலையக உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். 2020 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் முற்போக்கு கூட்டணி சமகி ஜன பலவகையின் பட்டியலில் போட்டியிட்டு 6 ஆசனங்களை வென்றெடுத்தது. நுவரெலியாவில் 3 உறுப்பினர்களும், பதுளையில, கண்டியில, கொழும்பில தலா 1 உறுப்பினர்களும் வெற்றி பெற்றனர். பதுளை மாவட்டத்திலிருந்து தெரிவான அரவிந்தகுமார் 2020 ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அரசாங்கத்துடன் இணைந்ததை அடுத்து கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். இப்போது ரணில் தலைமையிலான அரசாங்கத்தில் அவர் கல்வி ராஜ்யங்க அமைச்சராக பதவி வகித்து வருகிறார். தமிழ் முற்போக்கு கூட்டணியில் இதுவரை சஜித் பிரேமதாசவின் சமகி ஜனபலவகையின் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சியில் இருக்கிறது. ஆனால் ஜனகி சமபலவகையின் அரவணைப்பில் அதிருப்தியின் குமுறுதல்களும் மனக்குறையான முணுமுணுப்புகளும் இருக்கவே செய்கின்றன. சரியான நேரத்தில் தமிழ் முற்போக்கு கூட்டணி சமகி ஜனபலவகையில் இருந்து பிரிந்து ஜனாதிபதி தேர்தலில் ரணிலை ஆதரிக்கும் என்று பரவலாக ஊகிக்கப்படுகிறது. சஜித்துடன் புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கைச்சாத்திடுவதற்கு தமிழ் முற்போக்கு கூட்டணி தெரிவித்த மறுப்பு இதற்கு சாத்தியமான அறிகுறியாகும். ஐக்கிய தேசிய கட்சிக்கும் சமகி ஜனபலவகியவிற்கும் இடையிலான தற்போதைய அளவு அதாவது பிளவு அடிப்படையில் ரணிலுக்கும் சஜித்துக்கும் இடையிலான தன்னகம்பாவம் மோதல் காரணமாய் ஆகும். பெரிய கொள்கை வேறுபாடு எதுவும் இல்லை. கோட்பாடு ரீதியில் இருவரும் ஒன்று. சமகி ஜனபலவகியவில் புதிய போர்ட்டலில் உள்ள பழைய ஐக்கிய தேசிய கட்சியே. இரு கட்சிகளும் ஒன்றிணைந்து பொதுஜன பெரமுனவையும் ஜனத விமுக்தி பெரமுனவையும் எதிர்க்க வேண்டும் என்பதே கட்சி தொண்டர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அடிமட்ட உணர்வு சமகி ஜனபலவகியவின் தமிழ் முஸ்லிம் கட்சி அணிகள் மத்தியிலும் பிரதிபலிக்குது. இதன் காரணத்தினாலேயே ஐக்கிய தேசிய கட்சியும் சமகி ஜனபலவகியவும் மீண்டும் ஐக்கியப்படுத்துவதற்கு தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசனும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவு ஹக்கீமும் கடுமையாக முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ரணிலுக்கும் சஜித்துக்கும் இடையில் நல்லிணக்க நிலை ஏற்படுமானால் இருவரிலும் எவருக்கு ஆதரவளிப்பது என்பது தீர்மானிப்பதில் மனோ கணேசனுக்கும் ஹக்கீமுக்கும் இருக்கும் சிக்கலுக்கு தீர்வு கிடைத்துவிடும். ஆனால் இது சாத்தியமில்லை என்று தெரியுது. அதனால ரணிலை ஆதரிப்பதா இல்லையா என்பது தமிழ் முற்போக்கு கூட்டணி அண்மைய எதிர்காலத்தில் தீர்மானிக்க வேண்டியிருக்கும். இது கட்சிக்குள் பிளவை ஏற்படுத்தக்கூடும் என்று சொல்லியிருந்தார்கள். இலங்கை தொழிலாளர் காங்கிரசுக்கும் தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கும் புறம்பாக இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கத்தின் செல்வாக்கு மிக்க செயலாளரான பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேலு சுரேஷிடமிருந்து ரணிலுக்கு உற்சாகம் கிடைத்திருக்கிறது. ரணிலை கைவிட்டு சஜித்துடன் இணைந்த சுரேஷ் அவருடன் முரண்பட்டு கொண்டார். இப்போது சுரேஷ் மீண்டும் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைகிறார். அதன் மே தின பேரணி மேடையிலும் அவரை காணக்கூடியதாக இருந்தது. எனவே மலையக தமிழர்களின் வாக்குகளை பொறுத்தவரையில் ரணில் ஓர் உறுதியான நிலையில் இருக்கிறார். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ், இலங்கை தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் சில சக்திகளின் ஆதரவு அவருக்கு இருக்கிறது. இறுதியாக நாம் இலங்கை தமிழர்களை பற்றி பார்ப்போம். தனது சொந்த ஐக்கிய தேசிய கட்சிக்கு மேலதிகமாக தற்போதைய இரு தமிழ் கட்சிகளின் ஆதரவு ரணிலுக்கு கிடைத்திருப்பது நிச்சயம். டக்ளஸ் தேவானந்தா தலைமையிலான ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி
கட்சி EPDP, பிள்ளையான் என்ற சிவனேசதுரை சந்திரகாந்தன் தலைமையிலான தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியும் ரணிலின் அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கின்றன. EPDPக்கு 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிகூடிய விருப்பு வாக்குகள் பிள்ளையானுக்கே கிடைத்தன. டக்ளஸ் தேவானந்தாவுக்கு வடக்குல மட்டுப்படுத்தப்பட்டது. ஆனால் உறுதியான வாக்குறுதிகள், அதாவது வாக்கு வங்கி அங்கு இருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து பிரிந்து 2018 ஆண்டில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவில் இணைந்த மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் வியாழேந்திரன் தற்போது ஒரு ராஜாங்க அமைச்சர். அவரும் ரணிலை ஆதரிக்கக்கூடிய சாத்தியம் இருக்குது. 2020 நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பில் தெரிவான ஒரே ஒரு உறுப்பினர் அங்குஜன் ராமநாதன். யாழ் மாவட்டத்தில் அதிகூடிய விருப்பு வாக்குகள் அவருக்கு கிடைத்தன. நிலைவரங்களை சீர்தூக்கி பார்த்து செயற்படுவதில் கெட்டிக்காரர் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல்வாதியான அங்குஜன் ராமநாதன் சரியான நேரத்தில் ரணிலுடன் இணைந்துவிடக்கூடிய சாத்தியமும் இருக்குது. உயர் நீதிமன்றத்தின் முன்னாள் நீதியரசரும் யாழ்ப்பாணம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சி. விக்னேஸ்வரன் 2022 ஜூலை 20 நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கே வாக்களித்தார். அதனால் அவர் ரணிலை ஆதரிக்கக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது. அதனால் உறுதியான நிலைப்பாட்டை கொண்டிராதவர் மீண்டும் மனதை மாற்றிக்கொள்ளக்கூடும். அது எப்படி இருந்தாலும் விக்னேஸ்வரனை பெரிதாக கருத்தில் எடுக்க வேண்டியதில்லை. ஏனென்றால் மக்கள் மத்தியில் அவருக்கு குறிப்பிடத்தக்க ஆதரவு கிடைப்பது இப்போது கிடைக்காது. அகில இலங்கை தமிழ் காங்கிரசுக்கு 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதன் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஜனாதிபதி தேர்தலில் பங்கேற்க மாட்டார். தேர்தலை பகிஷ்கரிக்குமாறு தமிழர்களை அவர் கேட்டிருக்கிறார். இலங்கை தமிழர்களின் பிரதான அரசியல் அணியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2020 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் 10 ஆசனங்களை பெற்றது. கூட்டமைப்பு இப்போது பிளவுபட்டு அதன் 3 அங்கத்துவ கட்சிகளில் 2 கட்சிகள் டெலோஃப்ளட், அதேபோல ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி EPLRF உட்பட வேறு 3 கட்சிகளும் சேர்ந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அமைத்திருக்கின்றன. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதான கட்சியான இலங்கை தமிழரசு கட்சி இப்போது தனித்து நிற்கிறது. கூட்டமைப்பின் 10 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 6 பேர் தமிழ் அரசு கட்சியையும் 3 டெலோவையும் 1 பிளட்டையும் சேர்ந்தவர்கள். முன்னாள் தலைவர், அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய அங்கத்துவ கட்சிகள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எவ்வாறு நடந்து கொள்ளும் என்பதை இப்போதே கூறுவது கஷ்டம். ஏனென்றால் அவற்றில் எந்த கட்சியும் தங்களது எண்ணத்தில் இதுவரை வெளிப்படுத்தவில்லை. தேர்தல் உறுதியாக, அதாவது உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்ட பின்னர் மாத்திரமே அவர்கள் தீர்மானத்தை எடுப்பார்கள். ஆனால் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ரணில் விக்ரமசிங்க டலஸ் அழகு பெருமைக்கு அதன் ஆதரவை அறிவித்திருந்தது. என்றாலும் கூட்டமைப்பின் 10 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 4 பேர் மாத்திரமே அழகு பெருமைக்கு வாக்களித்திருந்ததாக உறுதிப்படுத்தப்பட்டதாக செய்திகள் கூறின. ஏனையவர்கள் ஒன்றில் ரணிலுக்கு வாக்களித்திருந்தார்கள் அல்லது தங்கள் வாக்குச்சீட்டுகளை பழுதாக்கினார்கள். கூட்டமைப்பில் உள்ள சிலர் தனக்கு வாக்களிப்பதாக ரணிலில் நகைச்சுவையாக கூறினார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இன்னும் அதன் நிலைப்பாட்டை வெளிப்படையாக கூறவில்லை என்ற போதிலும் ரணில் அவர்களை ஆதரிக்கக்கூடும் என்று சில செய்திகள் எல்லாம் வெளிவந்திருக்கின்றது. இதேவேளை தமிழரசு கட்சியில் இப்போது 2 முகங்களாக பிளவுபட்டு நிற்கிறது. ஒரு முகம் சிவஞானம் ஸ்ரீதரனையும், மற்றைய முகாம் மதியபரணன் ஆப்ரஹாம் சுமந்திரனையும் ஆதரிக்கின்றன. மேலும் கட்சி இப்போது சட்ட பிரச்சனையில் சிக்கி இருக்கிறது. நீதிமன்றங்களில் ஒரு பொதுவான நிலைப்பாட்டை முன்வைக்க தயாரில்லாமல் அல்லது இயலாமல் அது இருக்கிறது என்று தெரிகிறது. மீண்டும் இத்தகைய பின்புலத்தில் ஜனாதிபதி தேர்தலில் தமிழரசு கட்சி என்ன செய்யக்கூடும் என்பதை எதிர்கூறுவது உண்மையில் சாத்தியமில்லை. ஆனால் அந்த கட்சியின் 2 முகாம்களிலும் உள்ளவர்களில் சிலர் ரணிலை ஆதரிக்கக்கூடிய சாத்தியம் என்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. இலங்கை தமிழர்கள் ரணிலுக்கு மிகவும் ஆதரவாக இருப்பார்கள் என்று ஐக்கிய தேசிய கட்சிக்குள் நம்பிக்கை இருக்குது. இலங்கை, அதாவது தமிழ் கட்சிகளின் நிலைப்பாடுகள் ஒவ்வொன்றிலும் ரணில் தமிழ் மக்களை நேரடியாக அணுகி அவர்களுடைய வாக்குகளை பெற முடியும் என்பது இவர்களின் அபிப்பிராயமாக இருந்து வருகிறது. வடக்கு கிழக்கு தமிழர்களின் ரணிலை பற்றி கொண்டிருக்கின்ற நேர்மறையான படிமத்தை அடிப்படையாக கொண்டுதான் நோக்கும் போது இந்த முயற்சி வெற்றிமானதாக அமையக்கூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போதைய 2 போக்குகள் ரணிலுக்கு பாதகமாக அமையக்கூடும். முதலாவது, ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறங்குவதற்கு குறிப்பிட்ட சில வட்டாரங்கள் முன்னெடுக்க முயற்சி. அவ்வாறு நடைபெறுமானால் தமிழ் வேட்பாளர் ரணிலுக்கு ஆதரவாக கிடைக்கக்கூடிய வாக்குகளை திசை திருப்பிவிடக்கூடும். ஆகவே பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் ஜனாதிபதி தேர்தலில் யார் வெற்றி பெறப் போகிறார்கள், இந்த தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பிலான விவகாரம் எந்த அளவுக்கு நகரப்போகின்றது என்பது எல்லாம் மற்றும் ஒரு உண்மை நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.